சார் அப்போ டைம் கொடுத்துருக்காங்க dv by dt கொடுத்துருக்காங்க. சூப்பர், வெரி குட். dv by dt equal to 8 centimeter cube. Sir. How fast is surface area increasing when length of an edge is 12 centimeter? Length of the edge கொடுத்துருக்காங்க சார். அப்போ டிவி பை டிடியா? டிவி பை டிடி dt கேட்பாங்க. 8 சென்டிமீட்டர் கியூப் டிவைட் பை செகண்ட் கொடுத்துட்டாங்க. சரி, என்ன கேட்குறோம்? கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து டிஏ பை டிடியோட இன்க்ரீஸிங் என்ன அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறோம்? எட்ஜஸ்ங்கிறது என்னது? இந்த ஏங்கிறது எட்ஜஸ். அட்டு ஏ ஈக்குவல் எவ்வளோங்கிறோம்? 12 சென்டிமீட்டருங்கிறோம். சரிங்களா? சரி, நம்மளோட ஒர்க் படி என்ன வேணும்? வித் ரெஸ்பெக்ட் டு டீன்ட்டான். அப்போ ஏவோட வேல்யூ கொடுத்துட்டோம். அப்போ அடிஷனல் இன்னொரு வேல்யூ என்ன வேணும்? டிஏ பை டிடி வேல்யூ நமக்கு வேணும். பட் கண்டுபிடிக்க சொன்னது இதுதான். அப்போ இன்டைரக்டாக இதை வந்து கண்டுபிடிக்க சொல்லிக்கணும். சரிங்களா? அப்போ இதை கண்டுபிடிச்சா தான் டிஏ பை டிடி கண்டுபிடிக்க முடியும். சரிடா கண்ணு? ரோகன் புரியுதா? சரி, இப்போ பார்க்கலாமா? அப்போ சொல்லுங்க. டி வியோட விட என்ன? ஏ கியூபா? ஏ கியூப் டிவைடட் பை டிடி ஈக்குவல் டு 8. அப்போ என்ன கிடைக்கும்? ஏ கியூப். அப்போ இங்கே வந்து சைடு வந்து இன்க்ரீஸிங்க. அப்போ அந்த கேஸ் வரும்போது இது வந்து வேரியபிள், நாட் ஃபார் கான்ஸ்டன்ட். அப்போ என்ன கிடைக்கும்? 3a square. ஏ ஸ்கொயர் இன்ட்டு டி. அப்போ டிஏ பை டிடி. கரெக்டுங்களா? ஈக்குவல் டு 8. என்னடா? dA by dt. ஆமாடா, நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிறோம்ல. என்ன சொல்லிக்கிறேன்? y ஸ்கொயர் டெரிவேட்டிவ் பண்ண என்ன கிடைக்கும்? வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் y ஸ்கொயர் டெரிவேட்டிவ் பண்ண என்ன கிடைக்கும் சொல்லிக்கிறேன்? 2y. பட் இங்கே வேரியபிள் என்ன? இது x, இது y. அதனால dy பை dx வரும்னு சொல்லிக்கிறேன். நான் இருக்குதா? இதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டி. பட் மேலே இருக்கிறது என்னது? ஏ. அப்போ ஏ கியூப்போட வேல்யூ எழுதிட்டா இங்கே டி இல்லை. டி இருந்தால் தான் ஃபார்முலா கரெக்ட். பட் டிக்கு வந்து ஏ இருக்குது. டிஏ பை டிடி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே சார். அந்த ரீசன் அதை மறந்துடாது. அந்த எழுதியே ஆகணும். அதுக்கு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஆன்சர் வராது. சரி, அப்போ டிஏ பை டிடி வேல்யூ என்ன? தெரிஞ்சு டிஏ பை டிடி வேல்யூ வேணுமா? எனக்கு யோசிக்கிறேன். டிஏ பை டிடி என்ன? கிராஸ் 3 by 8 by 3a square. 8 by 3a square. சரி, இதோட முடிஞ்சதா? நாம் வந்து டி ஏ பை டிடி கண்டுபிடிக்க வேணும். யாரோடது? எட்ஜ் ஏன்னு இருக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆமாங்க. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? ஏரியாவோட வேல்யூ என்ன? 6a ஸ்கொயரா? அப்போ டிஏ பை டிடி கண்டுபிடுறாங்கன்னு. டிஏ பை டிடினா 6 கான்ஸ்டன்ட், 2a இன்ட்டு டிஏ பை டிடி. கரெக்டாடா? நீ சொன்ன மாதிரி 12a இன்ட்டு டிஏ பை டிடி. கரெக்டாமா? ஏவோட வேல்யூ அவன் கொடுத்துட்டான். ஏவோட வேல்யூ என்னடா கண்ணு? ஏவோட வேல்யூ அவன் கொடுத்துட்டான். ஏவோட வேல்யூ எவ்வளவு? 12 கொடுத்துட்டான். சரிங்களா? அதே மாதிரி டிஏ பை டிடியோட வேல்யூ 8 பை 3a ஸ்கொயர். அப்ளை பண்ணலாமா எல்லாமே? அப்போ சொல்லுங்க. 12a இன்ட்டு 8 பை 3a ஸ்கொயர். கரெக்டாமா? டவுட் இருந்தால் கேட்டுக்கோ. அப்போ என்னாச்சு? 3யும் 12 கட் பண்ணால் 4. ஏ ஸ்கொயரில் ஒரு ஏ போயிடும். அப்போ நம்ம கையில் யார் இருக்கிறா? 32 டிவைட் பை ஏவா? 32 டிவைட் பை ஏ. பட் ஏ வேல்யூ எவ்வளவு? ஏ வேல்யூ 12. கரெக்டாமா? ஏ வேல்யூ 12. அப்போ சொல்லுங்க. டி ஏரியாவா? டிஏ பை டிடி ஈக்குவல் டு 32 டிவைட் பை 12. எதால் கேன்சல் பண்ணலாம்? 4ஆல். இது 3. இது வந்து எவ்வளோ கிடைக்கும்? 8. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 8 பை 3. யூனிட் என்றாங்கன்னு ஏரியாவோட யூனிட் வந்து என்னது? சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை டி. டி வந்து செகண்ட் கொடுத்துக்கிறோம். அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை செகண்ட். யூனிட் எழுதாம விட்டாதான் 1 மார்க் போயிடும். சப்போஸ் 3 மார்க்கில் கேட்குறாங்கன்னா 2 மார்க் கூட போட மாட்டாங்க. டவுட் இருக்குதா ரோகன்?